அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசியாக இருக்கீங்க அல்லது துலாம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க யாருடன் உறவாடக்கூடாது என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு லைஃப் ப்ரிடிக்ஷனாக எடுத்துங்க. இப்போ எந்தெந்த செயல்பாடுகளால அல்லது யாரால நமக்கு பாதிப்புகள் வரும், அது எப்போ வரும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா நல்ல நேரம் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது, யாராலையும் எந்த பாதிப்பும் வராது, வந்தாலும் அதை சமாளிப்போம் வெற்றிகரமாக. ஆனா நமக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்கும்போது நம்மளை தேடி வரும் பாதிப்புக்கெல்லாம் அதுல சாதாரணமானவர்களால கூட சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவோம். அதுல இருந்து மீள முடியாம தவிப்போம். திடீர்னு நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகளால சில செயல்பாடுகளால நமக்கு பாதிப்புகள் வரும். அந்த நேரத்துல நாம எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விஷயத்துல எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த துலாம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். இது காதல் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரராசி. இப்போ பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல அழகான தோற்றத்துடன் கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும், புலம்பல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஒண்ணு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது, அல்லது கடன் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்க முக்கியமா பாத்தீங்கன்னாக்க கடன் வாங்குறதுல தான் ஃபர்ஸ்ட் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கிட்டாங்கனாக்க அந்த கடன் தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பொருள் வாங்கும் போதும் பாத்தீங்கன்னாக்க பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. ஒரு இஎம்ஐ போட்டுட்டு வாங்கலாம் அப்படின்னா அந்த இஎம்ஐயே வாழ்க்கையா போயிட்டு இருக்கும். அதுல இருந்து மீள முடியாம மன அழுத்தம், டென்ஷனோடு இருக்கணும். அதே போல உடல்நலத்துல நல்ல உணவுகள் சாப்பிட்றது, அதே போல நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது முக்கியம். ஏன்னா உடல் நலத்திலையும் இவர்களுக்கு அவ்வப்போது பாதிப்புகள் நிறையவே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு, நோய்கள் கொண்டே இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, ஆசன வாய் சம்பந்தமான பிரச்சனை, மூட்டுக்கள், கை கால் வலி, இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை பண விஷயத்துல கொஞ்சம் லக்ஸுரியஸா கொஞ்சம் நிறைய செலவு பண்றதுனால, நிறைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உடனுக்குடனே செயல்படணும், உடனுக்குடனே அதை வாங்கிடணும், உடனுக்குடனே செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறதுனால கடனோ அல்லது ஒரு மன விரக்தியோ ஏற்பட்டு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இங்க சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னாக்க வேலையில ஒரு சில இடமாற்றங்கள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு, அல்லது வேலையில ஒரு டிப்ரெஷனோட, ஒர்க் ப்ரெஷரோட பணிபுரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையில அட்மாஸ்பியர் இருக்கும். முதலாளியால எதுவும் பிரச்சனை இல்லை, மேலதிகாரியால பிரச்சனை இல்லை, கூட சக பணியாளர்களால கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே போல திருமண வாழ்க்கையில கூட கருத்து வேறுபாடுகள், கான்ட்ரவர்சி எல்லாம் பிறந்துகிட்டு இருக்கும். அதே போலதான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஒரு வீடு மாற்றமாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சதா சச்சரவுகள், பிரச்சனைகள் இருக்கும். இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதே போல காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய ஏற்படும். காதல் திருமணம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படும், அல்லது காதல் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படும். அது செகண்ட் சொன்னது பெஸ்ட். அதாவது ஒரு காதல் ஏற்பட்டு அது ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா போய் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அவருடைய இளமை பருவத்துல. அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஆகும், அதுல ஓரளவுக்கு ஸ்டடியா போயிட்டு இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதை ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன், ஆளுமை, நான் பெரியவங்களா நீ பெரியவங்களான்ற ஒரு அந்த 2 பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள், அதே போல நெருங்கியவரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிவுகள், பண நஷ்டம், இது மாதிரியான விரயங்கள் ஏற்படுறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. 6 குடியவனும் 3 குடியவனும் குரு பகவான் தான். குருமார்களுக்கு ஆடை தானம் செய்யறது அல்லது அன்னதானம் செய்யறதுனால கடனுடைய அழுத்தங்கள் குறையும். அதே போல குருமார்களோட பகையை வச்சுக்கூடாது. குருமார்னா கோயில்ல பூஜை பண்றவங்க மட்டும் கிடையாது, ஆசிரியர்கள், மதிக்கத்தக்க மனிதர்கள், 4 பேருக்கு நல்லது சொல்றவங்க எல்லாருமே குருமார்கள் தான்.
அவங்க கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்து பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு முடிந்தால் நல்லது செய்யணும், இல்லைன்னா உபத்திரம் கொடுக்காம தள்ளி இருக்கணும். அப்பதான் வந்து குருவின் அருள் வந்து துலாம் ராசிக்கு கிடைச்சிச்சுன்னா பண பிரச்சனை நீங்கும், புலம்பல்கள் குறையும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதே போல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், டென்ஷன் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் சொல்லி அதை ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறீங்க, அது நல்லது தான். ஆனால் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகிடும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பர்சன் எப்படிப்பட்டவர்ன்றது நீங்கள் வந்து புரிந்து கொண்டு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய பர்சன் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது சக பணியாளர்களாக கூட இருக்கலாம், அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகளாக கூட இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு மனபாரம் குறையுது, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. உங்களுடைய வீக்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு இடைஞ்சலையோ அல்லது உங்ககிட்ட ஒரு திட்டத்தை சொல்லி அதில் செய்ய இதை செய்ய அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுறதோ, அதனால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நமக்கு இருக்கக்கூடிய மனபாரம், புலம்பல்கள், சோகங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் சொன்ன மனம் ஆறுதல் அடையுது, இல்லைன்னு சொல்லலை. அதற்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய வெல் விஷர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அந்த வெல் விஷர்கிட்ட நீங்கள் சொல்லலாம். அதே போல் குறிப்பாக அந்த சக பணியாளர்கள்கிட்ட எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும், ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அவர்களை ஒரு பொருட்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களோட வந்து மோதர போக்க கைவிடுறது நல்லது. அல்லது அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடன் உறவாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளால் உங்களுக்கு சில நேரங்களில் பாராட்டுக்களோ நன்மதிப்பும் தான் வருமோ தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு வர்றதில்ல. கூட இருக்கவங்க, உங்களுக்கு மேலே ஒரு போஸ்ட்டுக்கு ஹையராக இருக்கக்கூடியவங்க, அவங்களால தான் உங்களுக்கு வந்து பாதிப்பே வரும். அதாவது அந்த நிறுவனத்தோட ஓனரோ பெரிய எம்டியோ அவங்களால உங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது, உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும். ஏன்னா ஒரு கடின உழைப்பாளி, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் துலாம் ராசி நண்பர்கள். சனி வந்து இங்கே உச்சமாகிறதுனால எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள், ஒரு ஆளை பார்த்தாவே எடை போடக்கூடியவர்கள், எடை போட்டுட்டு தான் பழகுவாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோனில் பேசினா கூட ஒரு 10 நிமிஷம் பேசினாக்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான். அதனால வந்து துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அதாவது ஆடம்பர விஷயத்துக்கு கொஞ்சம் அதிக செலவழிப்பாங்க, அதை குறைச்சிக்கணும். அதனால கடன் படக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே செயல்படணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். உடனுக்குடனே வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னும் போது கடன் ஆகுது, அந்த கடன் பிரச்சனை, உடல்நலத்தில் பாதிப்பு, இதுதான் மைய கருத்து. அதே போல இவர்களை பொறுத்தவரைக்கும் 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான், அவரே தான் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வராரு. ஸோ வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு, அல்லது வாழ்க்கை துணைவருடன் ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றதான் கேட்கணுன்ற சொல்ற மாதிரி வாழ்க்கை துணைவர் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவர்களுடைய டாமினேஷனுக்கு உட்படக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசினருக்கு உண்டு. அப்போ வந்து அதுவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு சில நேரங்களில் பிரிவுகள் கூட சில பேருக்கு ஏற்படுது. அது வந்து கலசர தோஷமோ தாரதோஷமோ உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாக்க வாழ்க்கை துணையோடு பிரிந்து இன்னொரு கல்யாணம் பண்றது அல்லது இன்னொரு தொடர்புகள் ஏற்படுறதெல்லாம் ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு. அப்படி இல்லைனாக்க சண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிரிய மாட்டாங்க. அதே போல வாக்குவாதங்கள் கொஞ்சம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும். அதாவது எல்லா வகையிலையும் பொறுமையாக தான் போவாங்க, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சுனாக்க யாருன்னு பார்க்காம கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அந்த வாக்குவாதங்களை இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி என்பதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமை காக்கிறது நல்லது. குடும்ப உறவுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய உறவுகள் அல்லது மனைவியின் உறவுகளால் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடைய உறவுகளால் பெருசாக நன்மை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இருக்கும், அவருடைய சப்போர்ட் இருக்கும். பட் அதோட அவருடைய டாமினேஷனும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இப்போ துலாம் ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ பிள்ளையால நன்மை உண்டு, பிள்ளையால கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது, சில பேருக்கு குறைவான எண்ணிக்கையுள்ள குழந்தைகளாகவே இருக்கு. துலாம் ராசியை பொறுத்தவரை பிள்ளையால மகிழ்ச்சி இருந்தாலும் சில நேரங்களில் பிள்ளைகளால சில மன வருத்தமோ செலவுகளோ இவர்களுக்கு ஏற்படும். அதே போல குறிப்பா அந்த துலாம் ராசி பெண்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப போல்ட்னஸ் அதிகம், தைரியசாலிகளாக இருப்பாங்க. ஆண்களுக்கு நிகராக அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியவர்கள். ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து ஏர்ன் பண்ணி இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அல்லது வாழ்க்கை துணைவரால கணவனுக்கு சற்று
பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா கூட இவங்க அதை ஏன் பண்ணி அதை அழகா சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலான குடும்பங்கள்ல துலாம் ராசி பெண்களாக இருக்காங்கன்னா அவங்க தான் குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து குடும்பத்தை நடத்துற மாதிரி இருக்கும். அதுலயும் கணவன் மனைவிக்குள்ள அது கூட ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரை தனியாக இருந்தா கூட நல்லபடியா குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த தைரியம் வந்து துலாம் ராசி பெண்களுக்கு இருக்கும். ஆனா அந்த காதல் விஷயத்துல, அந்த சின்ன வயசுல ஏற்படக்கூடிய காதல் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். குறிப்பா எதிர்பாராம ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் அல்லது க்ளோஸா ஒரு காதல் வருது அப்படின்னாக்க நீங்க வந்து உங்க ஜாதகத்தையோ அல்லது ஒரு வெல்விஷரிட்டையோ கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அதுல போயிட்டு அதுல கல்யாண வரலும் போயிட்டு கூட கட்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும். அந்த காதல் போன்ற உறவுகள் ஏற்படும் போது அந்த உறவுகளோட நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அது கட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டானா பெருசா பாதிக்காது. கல்யாணம் பண்ண பின்னாடி கட்டாகுது, காதல் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடய இருக்கு அப்படின்னா அது பெரிய பாதிப்பு கொடுத்துரும். ஸோ அந்த இடத்துல நீங்க வாழ்க்கையில கவனமாக முடிவெடுக்கக்கூடிய தருணமாகும். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க புதன் 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம். இவங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தாக்க தந்தையின் ஆதரவு உண்டு. சூரியன் நல்லா இருந்தாலும் தந்தையின் ஆதரவு உண்டு. தந்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. தாயாரை கம்பேர் பண்ணும் போது தந்தையால பெரிய நன்மைகள் உண்டு. தந்தை வந்து ஆனா இவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் இல்லாமல் கூட இருக்கலாம். தந்தை மேல ரொம்ப பிரியமா வச்சிருப்பாங்க. ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவே இருப்பார் தந்தையை பொறுத்தவரையிலும். ஆனா தாயாரோட கொஞ்சம் சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது தாயாரை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே போல இவர்களுக்கு பூர்வீக சொத்து பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க பெருசா கை கொடுக்கறதில்ல. பூர்வீக சொத்தால் ஆதாயம் வருதில்ல, அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர்ல போயிட்டு இவங்க வாழக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையிலும் சகோதர வழி உறவுகள் கூட பெருசா கை கொடுக்கறதில்ல. சகோதரர்கள் இருப்பாங்க, சகோதரோட பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா சகோதர வகையில கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ டிஸ்டன்ஸோ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து சகோதரர்களுடன் கூட பார்த்தீங்கன்னாக்க உறவாடும் போது கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சூரியன் லாபஸ்தானாதிபதியாகவும் 10க்குரியவன் சந்திரனாகவும் வராரு. அப்போ தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஆசிரியர் தொழில், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், விவசாயம், மண் மனை தொடர்பான தொழில், உணவு தொழில், நீர் சம்பந்தமான தொழில், மருத்துவம் போன்ற துறைகள்லாம் துலாம் ராசியில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மைண்டும் இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஒரு வேலைக்கே போனா கூட உயர் பதவிக்கெல்லாம் போகக்கூடிய அந்த வல்லமை திறமை எல்லாமே பெற்றவர்கள் தான் துலாம் ராசியில் இருப்பவர்கள். எதையும் ஒரு லாப நோக்கோடு செயல்படுத்தக்கூடியவர்கள். அதனால லாபங்கள் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் மூலம் வரும். மேலும் வந்து கோபம் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். வெளிப்படையா பேசுறது பாசிட்டிவ்னாலையும் அதே ஒரு வகையில நெகட்டிவாகவும் இருக்கு. அதனால உறவுகளோட பெருசா வந்து இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்கள் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்பிங் பண்ணுவாங்க. நண்பர்களால சில நன்மைகள் உண்டு. சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் துலாம் ராசி ஒரு காற்று ராசின்றதுனால மேஷராசி நெருப்பு ராசி, அதனால ஒரு ஈர்ப்பு இருக்கும். மேஷராசியோட ஒரு காதல் ஏற்படலாம், ஒரு கல்யாணம் ஏற்படலாம், அல்லது அவர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பு நட்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அவர்கள் மூலம் தான் சில கர்மாக்கள் கழியணும். ஆனாலையும் ஒரு டாமினேஷனோடையே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருமணம் ஆனாலையும் ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தாரதோஷம் இருக்குன்னாக்க பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் சமசப்தம ராசியாக வரக்கூடிய மேஷராசியை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே போல இவர்களுக்கு மகரம் ராசி கும்ப ராசியில கூட செட் ஆகும். மீன ராசியும் செட் ஆகாது, அதே போல தனுசு ராசியும் செட் ஆகாது. ஆனா தனுசு ராசியோட சில பேருக்கு திருமண பந்தம்லாம் ஏற்படும். திருமண பந்தம் ஏற்பட்டிருக்கணும், அல்லது காதல் ஏதோ ஒன்று ஏற்படும். ஆனா அதுல ஒரு கான்ட்ரவர்சியல் இருந்துகிட்டு தான் இருக்கும். ரிஷபராசி கூட இவங்களுக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கணும். ரிஷபராசி வந்து ராசியாதிபதி சுக்கிரனாகவே இருந்தாலையும் சஷ்டங்கமாக வர்றதுனால ஜாதக பொருத்தம் இருந்து கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்றது நல்லது. இவர்களுக்கு மிதுனம் ராசி கன்னி ராசி பெஸ்டா இருக்கும். விருச்சிக ராசி கூட அவாய்ட் பண்றது நல்லது. இவர்களுக்கு மற்ற ராசியே திருமண பொருத்தமும் ஜாதக கட்ட பொருத்தமும் இருக்கும் பட்சத்துல திருமணம் செய்யலாம். இதெல்லாம் வந்து ஒரு பொது பலனா தான் சொல்றேன் நான். இது வந்து ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் தான், அது ஒரு பொது பலனா சொல்றேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.